இன்றைக்கி சக்கையை சின்ன சின்னதாக வெட்டி போட்டு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல டேஸ்ட்டாக ராகி மாவில் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கடையிலேருந்து வாங்கின ராகி மாவை சட்டியில் போட்டு கொஞ்சம் நல்லா வறுத்தெடுத்து வச்சுருக்கிறேன். மாவை கொஞ்சம் வறுத்தெடுத்தால் தான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது இந்த பசை மாதிரி ஒட்டி பிடிக்காமல் கொஞ்சம் மணல் மாதிரி உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா மாவு பச்சை மாவாக இருந்ததுன்னா நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சம் ஏலக்காய் தூள், புட்டுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் இனிப்பு சுவைக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன். நீங்கள் எடுத்துருக்க மாவுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி 2-3 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். இப்போ மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மணலாக ஒட்டாமல் வர மாதிரி புட்டு பதத்துக்கு நல்லா விரவி எடுத்து வச்சுவிடணும். இப்போ சின்ன சின்னதாக வெட்டி எடுத்து வச்சுருக்கிற சக்கையை இந்த மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மாவு சக்கையெல்லாம் மிக்ஸ் பண்ணி புட்டு மாவு ரெடியானதும் புட்டு குடத்தில் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். புட்டு குடத்தில் தண்ணி சூடாகிட்டு இருக்கும்போதே நம்ம புட்டு குழலில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் போட்டு மறுபடியும் இந்த மாவு கலவையை போட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் தேங்காயை வச்சு இந்த புட்டு குழலை நம்ம தண்ணி கொதிச்சிட்ருக்கிற புட்டு குடத்துக்கு மேலே வச்சு நல்லா ஆவி வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். புட்டு குழலில் இந்த தேங்காய்க்கு மேலே ஆவி நல்லா வந்ததும் புட்டு வெந்துட்டுன்னு அர்த்தம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு புட்டு குழலை எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். புட்டை நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டான சக்கை புட்டு ரெடி ஆகிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.